ரயில்வே எக்ஸாம்ல இந்த மாதிரி மென்சுரேஷன் அதாவது அளவீட்டியல் டாபிக்ல இருந்து இந்த மாதிரியான மாடல்ல கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா அது எப்படி நம்ம வித்தின் 30 செகண்ட்ஸ்குள்ள சிம்பிளா சால்வ் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். சரிங்களா? இது போல எந்த 2D இமேஜஸ் கொடுத்தாலும் சரிங்களா? 2 டைமென்ஷன் இமேஜஸ் எது கொடுத்தாலும், அதாவது ஒரு 2 வட்டம், ஒரு சின்ன வட்டம், ஒரு பெரிய வட்டம், அல்லது 2 ரெக்டாங்கிள், ஒரு பெரிய செவ்வகம் அல்லது ஒரு சின்ன செவ்வகம், அதே மாதிரி 2 சதுரம், ஒரு சின்ன சதுரம் அப்புறம் ஒரு பெரிய சதுரம், இது மாதிரி எந்த ஒரு 2D இமேஜஸ் கொடுத்துட்டு அதனுடைய பரப்பளவுக்கான விகிதத்தை கொடுத்துட்டு அல்லது பரப்பளவை கொடுத்துட்டு, சரிங்களா? 2 இமேஜஸோட பரப்பளவை கொடுத்துட்டு எந்த பக்கங்களோட அளவை கேட்டாலும் சரியா? இப்போ உதாரணமா சர்க்கிளா இருந்தா இதோட சுற்றளவு கேட்கலாம், அல்லது விட்டம் டயாமீட்டர் கேட்கலாம், அல்லது ரேடியஸ் ஆரம் கேட்கலாம், சரிங்களா? அதே மாதிரி ரெக்டாங்கிளா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் அகலத்தை கேட்கலாம், லென்த் நீளத்தை கேட்கலாம், எது கேட்டாலும் சரி, சரிங்களா? இது போல எது கேட்டாலும் சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்ளை பண்ணணும். துணை இருமடி விகிதம்னு சொல்லுவோம். சப் டூப்ளிகேட் ரேஷியோ, அவ்வளவுதான். இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். சரியா? இப்போ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்க்கலாங்களா? பாருங்க, ஜஸ்ட் இதை மட்டும் நீங்க ரூட் எடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா? நமக்கு எந்த அளவுக்கான விகிதம் கேட்டாலும் இதுதான் ஆன்சர். 4:3. சரிங்களா? அவ்வளவுதான். சரிங்களா? வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸ்குள்ள நீங்க போட்டுடலாம். உங்களுக்கு இந்த சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா. சரியா? அதாவது A:B சப் டூப்ளிகேட் ரேஷியோ என்னன்னு கேட்டாங்கன்னா √A:√B. இதை மட்டும் நீங்க மறக்கக்கூடாது. சரிங்களா? டேபிள்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். அப் டு ஒரு 20 டேபிள்ஸ் வரைக்கும் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் சொல்லி கொடுக்குற ஷார்ட்கட்ஸை நீங்க ஈஸியா அந்த வித்தின் டைம் ஃப்ரேம்குள்ள அப்ளை பண்ணி கரெக்டான ஆன்சரை சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகேங்க. இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உள்ளடங்கின ஒரு ஃபுல் லென்த் வீடியோ நான் நம்ம அருண் அகாடமி சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னா இந்த கொஸ்டின் அதுல இருக்கு. இது மாதிரி நிறைய கொஸ்டின் அதுல ஷார்ட்கட்ல அப்ரோச் பண்ணி எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளே பட்டன் தெரியுது இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கன்னா நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.